உடுமஞ்சோலை தாலுகாவில் சதுரங்கப்பாறை பழைய ஐயப்பன் எஸ்டேட்டில் 3 தலைமுறைகளாக வசித்து வந்த தொழிலாளிகளை வீடுகளை காலி செய்ய எஸ்டேட் நிர்வாகம் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் பாகமாக பாதிக்கப்பட்ட எஸ்டேட் தொழிலாளிகள் தேவிகுளம் சப் கலெக்டருக்கு புகார் கொடுத்துள்ளனர். உடுமஞ்சோலை தாலுகாவில் சதுரங்கப்பாறை என்ற இடத்தில் பழைய ஐயப்பன் எஸ்டேட்டில் பல தலைமுறைகளாக குடியிருக்கும் தொழிலாளிகளை எஸ்டேட் நிர்வாகம் வீடுகளை காலி செய்ய மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. 3 லைன்ஸ் வீடுகளில் குடியிருக்கும் தொழிலாளிகள் தான் புகாருடன் முன்வந்துள்ளது. இதற்கு முன்பு இருந்த உரிமையாளர் தொழிலாளிகளுக்கு விட்டுக் கொடுத்த வீடுகளை தான் தற்போது விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய நிர்வாகம் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் பாகமாக தொழிலாளிகள் நட்டு வளர்த்த ஏலக்காய் செடிகள் முழுவதுமாக வெட்டி சேதப்படுத்தி தொழிலாளிகளை தாக்க முயற்சித்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக தேவிகுளம் துணை மாவட்ட ஆட்சியருக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் புகார் கொடுத்துள்ளனர். ஐயப்பன் எஸ்டேட்ல 40 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் தொழில் பண்ணி வேலை 500 ரூபா வேலைக்கு கூலிக்கு வேலைக்கு போனால் தான் நாங்கள் பிழைக்க முடியும். அப்படி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மேரிகிரி எஸ்டேட்னு சொல்லி குஞ்சப்பை அவங்க எங்களை வீடை பொழிச்சு வெளியேற்றணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக எங்களுக்கு அந்த வீடு தலைமுறையாக இங்கே எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கு இருந்தோம். பழைய ஐயப்பா எஸ்டேட்டில் அதுக்கப்புறம் புதுசாக வாங்கின எஸ்டேட்டுக்காரங்க எங்களை ஒதுக்கி விட்டு செடியெல்லாம் இலை செடியெல்லாம் வெட்டிட்டு 2வது இப்போ வீட்டை இடிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் போடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த மனு கலெக்டராக நல்லா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. பினராயி ஐயா முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உயர்ந்த நடவடிக்கை எடுத்து இந்த 3 தலைமுறையாக இருந்த வீட்டுகளை எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கணும். இதன் பாகமாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் உறுதியளித்ததாக தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.